சமீபத்தில் தாவேகா சார்பில் நடந்த பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் சரி, சென்னை உயர்நீதிமன்றமும் சரி தாவேகா மேல கடுமையான விமர்சனங்களை வச்சு இதை விசாரிக்கிறதுக்கு எஸ்ஐடி குழுவை நியமனம் செஞ்சு ஒரு உத்தரவிட்டாங்க இல்லையா. இதை எதிர்த்து தாவேகா சார்பிலையும் பாஜக சார்பிலையும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. இதோட விசாரணையில ரொம்ப காரசாரமான சுவாரஸ்யமான விவாதங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை பத்தி ஏற்கனவே ஒரு சில நியூஸ் கார்டில் நீங்க பார்த்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களோட சார்பான வாதங்களை மட்டும்தான் முன் வச்சிருப்பாங்க. ஸோ கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் இசை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். அதுக்கு முன்னாடி தேசிய விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிறதுக்காக தாவேகாவோட தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவங்க டெல்லிக்கு பயணம் செஞ்சிருந்தாங்க இல்லையா. அங்கிருந்து அப்புறம் உத்தரகாண்ட்ல நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகள் எல்லாமே கலந்துக்கிட்டு நேற்றுக்கு சென்னைக்கு திரும்பியிருக்காங்க. அப்போ அவர் சென்னை ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு சில வார்த்தைகளையும் பகிர்ந்திருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்திலேயோ ஒரு மிகப்பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது 16 நாள் மிகப்பெரிய துக்க நாளா நம்ம அந்த வழியோடு இருப்போம். இன்றைக்கு எங்க தலைவரும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, எங்க தோழர்களும் சரி, இந்த 16 நாள் எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட 14 நாள், 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மௌனம் இருக்குல்ல, அதை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. அதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. ஆனா இந்த மௌனம் எதற்காக அப்படின்னா, நம்ம வீட்டுல இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு 16 நாள் காரியம் செய்வோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஒரு மிகப்பெரிய இழப்புக்கும் தாவேகா மௌனமா இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. அதோட இந்த அமைதியை பயன்படுத்தி தாவேகாவை முடக்கிறதுக்கான சதிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல ஒரு சாமானியன் உண்மைக்காக எப்படி நீதிமன்றத்தை நம்புவாரோ அதே மாதிரி இந்த விஷயத்துல உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நாங்க உச்ச நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம், அதோட தீர்ப்புக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. 16 நாள் காரியம் முடிஞ்சவொடனே நம்ம கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்க சொல்லுவோம். இப்போ உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முக்கியமா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பேரழிவு இருக்குல்ல, இது ஒரு சதி கிடையாது, இது ஒரு விபத்து, யாருமே யாரையுமே கொல்லணும்னு முயற்சி செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் இந்த மாதிரி நாங்கள் சதியெல்லாம் கிடையாது, விபத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஏற்பாடுகளில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் காரணம், ஸோ அவங்கள நீங்கள் கைது பண்ணிட்டு எங்களை விட்டுருங்க, அந்த மாதிரியான வாதங்களை தான் தாவேகா சார்பில் இருந்து முன்ஜாமீனுக்கு வேணும் அப்படிங்கிற நேரத்தில் முன்வைக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் உயர் நீதிமன்றத்தோட அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை இருக்குல்ல, அதை ரத்து செய்யணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவோட சார்பில் ஒரு மனு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அந்த விபத்துல உயிரிழந்த ஒரு சிறுவன் பிரித்விக்கோட அப்பா அவங்க சிபிஐ மனு வேணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உயிரிழந்த ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் கணவர் எஸ்ஐடி அதாவது சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சிபிஐ கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி சிபிஐ வழக்கு வேணும் அப்படிங்கிறத காரணமா வச்சுதான் ஒரு 5 மனுக்கள் விசாரணைக்கு வந்திருக்கு. அதுதான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சரியா இந்த நீதிபதிகளோட தலைமையில் விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விசாரணையில தான் நம்ம சொன்ன மாதிரியான காரசாரமான விவாதங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தாவேகா சார்பில் இருந்து மூத்த வக்கீல் கோபால் சுப்பிரமணியம் அவங்க ஆஜராகி அவங்களோட வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோட் ஷோ நடக்கும்போது அதோட வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு கொடுத்த ஒரு மனுவில் உயர்நீதிமன்றம் எடுத்த எடுப்பிலேயே எஸ்ஐடி குழுவை விசாரணைக்கு வச்சிருக்காங்க, அந்த ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவோட தரப்பு வாதங்களை கேட்காமலேயே இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. கூடவே எதிர்த்தரப்பு மனுதாரரா இல்லாத விஜயை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நீதிபதிகள் வச்சிருந்தாங்க. ஸோ இதை தாவேகா தரப்புல இருந்து வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி சம்பவ இடத்துல இருந்து தாவேகா தலைவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது காவல்துறை தான் இங்க இருந்தா இன்னும் மேலும் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தான் பாதையே வழிவகுத்து கொடுத்ததாகவும் தாவேகா தரப்புல
தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு அரசு தரப்புல இருந்து வாதிட வரும்போதே நீதிபதிகள் வந்து ஒரு சில கேள்விகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. என்ன கேள்விகள் அப்படின்னா, மதுரையில 2 நீதிபதி கொண்ட அமர்வு வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது அதே நேரத்துல எப்படி தனி நீதிபதி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல நீங்க விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட 15 ஆண்டு கால அந்த அனுபவத்துல வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது தனி நீதிபதி வந்து இது வரைக்கும் விசாரணை செஞ்சதே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வந்து நீதிபதிகள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை விசாரணையை வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறமா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை கையில் எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நீதிபதி கேட்டிருக்காங்க. கூடவே தாமாவே முன் வந்து எஸ்ஐடியோட விசாரணையை வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது உத்தரவிடுறதுக்கான காரணம் என்ன, அவசியம் என்ன அப்படின்னும் ரொம்ப கடுமையான கேள்விகளை வந்து அரசு தரப்புக்கு வச்சிருக்காங்க இந்த 2 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு. அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐடி விசாரணையை வந்துட்டு ஹைகோர்ட் தான் அமைச்சது, இதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈவன் இதோட பெயர்கள் இருக்குல்ல, இதில் வந்து யாரெல்லாம் விசாரணை குழுவில் இருக்கிறாங்களோ அந்த பெயர்களை கூட தமிழ்நாடு அரசு வந்து சஜஸ்ட் பண்ணலை. அதை விட அஸ்ரா கார்க் இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, இவர் இந்த எஸ்ஐடி குழு விசாரணையில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து பதில் கொடுத்துருக்காங்க. கூடவே 12 மணிக்கு நாங்கள் வந்து விஜய் வந்து பிரச்சார கூட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 7 மணிக்கு தான் வந்திருந்தாங்க. மக்கள் வந்து காலையிலே கூட்டிட்டாங்க. இந்த கூட்டத்து காரணமாக தான் விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வழக்கமான வாதங்கள் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை யாருமே தமிழ்நாடு அரசு சார்பிலையும் இருந்து சரி, தாவேகா சார்பிலையும் இருந்து சரி, யாருமே அரசியலாக்க வேணாம் அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கையும் நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து தாவேகா சார்பில் இருந்து சிபிஐ வேணும் அப்படிங்கிற மனு வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்கல்ல, அதுல வாதாடும் போது 41 உடல்கள் இருக்கலாம், இறந்து போனவங்களோட அந்த 41 உடல்களையுமே இரவோடு இரவா ஒரு 4 இருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே பிரேத பரிசோதனை செஞ்சுட்டாங்க, இதுல வந்துட்டு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இதை வந்து முறையா பாரபட்சமே இல்லாம விசாரிக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நம்ம தாவேகா சார்பில் இருந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி யாராவது ஒருத்தவங்களோட தலைமையில ஒரு அமர்வு அமைச்சங்க அப்படின்னா பார்ஷியாலிட்டி இல்லாம இந்த ஒரு வழக்கை விசாரணை செய்யலாம், அப்பதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னா தாவேகா சார்பில் இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சிபிஐ விசாரணை கேட்கும்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எடுப்பிலேயே எப்படி நம்ம வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவு போட முடியும், இந்த எஸ்ஐடி குழுவோட விசாரணையில ஏதாவது சந்தேகம் இருக்கு, இவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம மேல்முறையீடு செஞ்சு சிபிஐ விசாரணைக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆரம்பத்திலேயே வந்து சிபிஐ விசாரணையை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எதிர்த்து தான் இப்போ மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேல்முறையீட்டை வந்துட்டு விசாரணை செஞ்சு எல்லா தரப்பு வாதங்களையுமே கேட்டுட்டு நீதிபதிகள் வந்து தேதியை குறிப்பிடாம இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ நேற்று நடந்த அந்த விசாரணையில் சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தோட அந்த எஸ்ஐடி குழு விசாரணையை வந்து ரத்து செஞ்சாங்களா அப்படின்னாலும் அதுவும் ரத்து செய்யப்படலை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்றம் விஜய் மேலே வந்து கடுமையான வார்த்தைகள் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க, அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதை ரத்து செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரத்து செய்யப்படலை. ஸோ புஷி ஆனந்த் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அது கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் கிடைக்கல. அதே மாதிரி அஸ்ரா கார்க் வந்து விசாரணையை தொடரலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அவர் தொடரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. அதே மாதிரி அருணா ஜெகதீசன் இவங்களோட அந்த கமிட்டி வந்து விசாரணையை தொடரலாமானா இதுக்குமே எந்த ஒரு தடையுமே நேற்று நடந்த விசாரணையில தெரிவிக்கல. ஸோ அவங்களுமே விசாரணையை தொடரலாம். அதே மாதிரி எஸ்ஐடி குழுவோட அந்த அஸ்ரா கார்க் தலைமையிலான அந்த விசாரணை வந்துட்டு தொடர்ந்து நடத்தலாமா, இதுல வந்து விஜயை கைது செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தல. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இந்த நேற்று நடந்த விவாதத்தில் அந்த விசாரணையில் வந்து இதுக்குமே எந்த ஒரு தடையுமே போடலை. ஸோ தாவேகா சார்பில் இருந்து கேட்ட எந்த ஒரு விஷயங்களுக்குமே வந்து சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் வரல. இந்த வழக்கை வந்துட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த விசாரணையில தான் தாவேகா கேட்ட அந்த வாதங்களுக்கு முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.